ஹலோ ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம டக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி மொக்கு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு 3 கட் பண்ணிக்கிற வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த டக் கிரேவிக்கு மெயினாக இஞ்சி பூண்டு மிளகு தான் நிறைய போடணும், அப்போ தான் ஸ்மெல் அடிக்காது. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் நிறைய மிளகு பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் தான் நான் போட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா 2, 3, 4, 5 தடவை கூட கழுவுன ஆத்துக்கறி, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் போடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றாதீங்க. கொஞ்சம் அந்த பீசஸ் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற திருப்பி கறிவேப்பிலை, கொத்தமல்லி திருப்பி ஒன்ஸ் அகெயின் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் மேலே போட்டுக்கோங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 8 to 10 விசில்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி டக் நிறைய எண்ணெய் விடும், அதனால் மேலே எண்ணெய் நிறைய மிதக்கும். சுவையான டக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.